உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். உயிரிய பல்வகைத்தன்மை குறையிறதுக்கு காரணம் என்ன? வாழிட இழப்பு. வாழிட இழப்பு அப்படின்னா அது வாழக்கூடிய இடத்த நம்ம அழிச்சிடுறது. காட்டில் தாவரங்களும் விலங்குகளும் இருக்கக்கூடிய இடத்த நம்ம அழிச்சிட்டோம்னா அது அப்புறம் எங்கே இருக்கும்? அது அந்த இடத்த விட்டு வேறு இடத்துல நகர்ந்துடும், இல்லை இடம் கிடைக்காம இறந்துடும். காடுகள் துண்டாடப்படுதல். காடை அழிச்சிட்டு தொழிற்சாலையெல்லாம் கட்டுறது, டேம் கட்டுறது, இந்த மாதிரிலாம் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய சிற்றினங்கள் பாதிச்சிடுது. அந்த உணவு சங்கிலியே பாதிச்சிடும். சுற்றுச்சூழல் மாசுறுதல். காற்று ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபடுதல், நீர் மாசுபடுதல், நிறைய மாசுபடுத்திகள், தீங்குயிர்கள், பூச்சிக்கொல்லி மருந்து, களைக்கொல்லி மருந்துலாம் போகுது. பசுமையில் வாய்க்கள். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து அந்த சூழலில் அதால் வாழ முடியாது. ஸோ சுற்றுச்சூழல் பாதிப்படைந்தால் கிளைமேட் சேஞ்சு, தட்பவெப்பநிலை மாறும்போது அந்தந்த கிளைமேட்டில் அந்தந்த தட்பவெப்ப நிலையில் அதுக்குன்னு உயிரினங்கள் வாழும். அப்போ அது மாறும்போது அந்த உயிரினங்கள் வாழ இயலாமல், அதுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இறந்துடும். அப்புறம் வெளிநாட்டு சிற்றினங்களை அறிமுகப்படுத்துதல். வெளிநாட்டிலேருந்து கொண்டு நம்ம நாட்டில் அறிமுகப்படுத்தும் போது நம்ம நாட்டு சிற்றினங்கள் அழிஞ்சிரும். அது வெளிநாட்டு சிற்றினங்கள் அதிகமாக வளர்ந்துடும். வளங்கள் அதிகமாக சுரண்டப்படுதல். இயற்கை வளங்கள், நீர், நிலத்தடி நீர், கரண்ட்டு, மின்சாரம், இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தல் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். மரங்களை வெட்டுதல், மீன் அதிகமாக பிடிக்கிறது, வேட்டையாடுதல், சுரங்கங்கள்லேருந்து மண்ணுக்கடியிலேருந்து எல்லா பொருட்களையும் எடுத்தல். அப்போ ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிடும்போது அங்கே வாழக்கூடிய உயிரினங்களும் இறந்துடும். அடுத்த பாயிண்ட் தீவிர வேளாண்மை நுண்ணுயிர் வளர்ப்பு நடைமுறைகள். அதிகமாக வேளாண்மை செய்கிறது. இது முன்னெல்லாம் நம்ம வயலில் ஒரு தடவை தான் நம்ம உழுது போடுவோம். இப்போ நிறைய தடவை நிறைய போர் செட்லாம் வச்சு தண்ணி வச்சு 1 போகம் 2 போகம் 3 போகம்னு சொல்லிட்டு நிலத்துக்கு நிறைய வேளாண்மை செய்கிறாங்க. இன்டென்சிவ் கல்ச்சர். உள்ளூர் இனங்களை வெளிநாட்டு இனங்களுடன் கலப்பினம் செய்யும்போது உள்ளூர் இனங்கள், லோக்கலில் இருக்கக்கூடிய இனங்கள் அழிஞ்சிடும். அப்புறம் இயற்கை பேரழிவுகள், காட்டுத்தீ, நிலநடுக்கம், புயல், ஆழிப்பேரலை, எரிமலை, இந்த அழிவுனால் சில இனங்கள் அழிந்துடுறது. தொழில் மயமாகுதல். வயலெல்லாம் அழிச்சிட்டு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி கட்டுறது, காடை அழிச்சிட்டு கட்டுறது, காடை அழிச்சிட்டு டேம் கட்டுறது, நகரமயமாகுதல், சாலை போடுறது, இந்த பெரிய பெரிய டவல் கட்டுறது, ரோடு போடுறது, அணை கட்டுறது, சுற்றுலாத்தலம் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டெல்லாம் அழிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதனாலும் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களும் விலங்குகளும் அழிஞ்சிருது. அடுத்து இணை மரபற்ற போதல் முக்கியமான டாபிக் இது. இதெல்லாம் டீட்டெயிலாக இதில் இருக்க எல்லா பாயிண்ட்டுமே நான் டீட்டெயிலாக நடத்துவேன். இணை மரபற்ற போதல் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறணும்னா பூச்சி இருக்கணும். பூச்சி இருந்துருச்சுனாக்கா மகரந்த சேர்க்கை நடைபெறாது. மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் நமக்கு உணவு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு இனம் அழிந்தால் இன்னொரு இனமும் அழிந்துருது. அது இணை மரபற்ற போதல். ஸோ இந்த 10-11 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு 7-8 பாயிண்ட் படிச்சுட்டு உயிரிய பல்வகைத்தன்மை இழப்பிற்கான காரணங்கள் மிகவும் முக்கியமான கொஸ்டின். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. நாளைக்கு படிச்சுட்டு வந்துடுங்க.